இதுல என்ன சொல்றாங்கன்னா, மல்லை சத்யா அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாரு? இப்படி வரிஞ்சு கட்டிட்டு ஒரு இயக்கமே செயல்படுதே. அப்படி என்ன ஒரு துரோகம் பண்ணியிருக்க கூடும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதையுமே வெளிப்படையா சொல்லிட்டோமே. அது நம்பகத்தகுந்ததா இல்ல. ஏன்னா இதெல்லாம் ஒரு காரணமா? Facebookல யாராரோ எழுதுவாங்க. அதையெல்லாம் நம்பியா ஒரு கட்சி முடிவெடுக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லையே. அது Facebookல சமூக வலைதளங்களில் எழுதுவதை கொண்டு மட்டும் பேசப்படல. கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள், கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், இன்றளவும் கட்சியிலிருந்து ஆட்களை பிரித்தெடுத்து செல்ல முடியுமா என்ற அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து கட்சியிலிருந்து வெளியேறி தலைவரையும் முதன்மை செயலாளரையும் கட்சியையும் மிக காட்டமாக மிக தவறான வார்த்தையில் எதிர்க்கக்கூடியவர்கள், தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடியவர்கள், காணொளி வாயிலாக பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவா இருக்காரு அல்லது உடன் இருக்காரு, கூட இருக்கிறாரு, தினமும் தொடர்பில் இருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு நிரூபிக்கப்பட்டு தானே தலைவர் அந்த வருத்தமான முடிவுக்கு வர்றாரு. இது கட்சிக்கு துரோகம் தானே. கட்சியை அழிக்கக்கூடிய எண்ணம் உடைய ஒருவரிடம் நான் எப்படி பழக முடியும்? நீங்க அது கட்சியா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், ஒரு நிறுவனமா இருக்கட்டும், இங்கிருந்து போறாங்க வர்றாங்க, அது சகஜம். ஆனா போனவர்கள் இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த நிறுவனத்தை இந்த கட்சியை அழிக்கணும்னு நினைக்கும் போது நான் எப்படி அவங்களோட தொடர்புல இருக்க முடியும்? நான் தொடர்புல இருந்தா மறைமுகமா எனக்கு அப்படி ஒரு அஜெண்டா இருக்கிறதா தானே கருதப்படும். இப்போ நீங்களே இருக்கீங்க, நாளைக்கு பொது இடத்துல மல்லை சத்யாவை பார்த்தீங்கன்னா இத்தனை வருட காலம் உங்களுடைய உழைப்பு அந்த கட்சியில் நீங்கள் சேர்ந்து பணியாற்றி இருப்பீங்க. அதன் அடிப்படையில் ஒரு புன்னகை செய்வீங்க, அதுக்கடுத்து போய் பழகலாம், பேசலாம். அதெல்லாம் ஒரு பெரிய குற்றமாக கருத முடியுமா? ஏன்னா மதிமுகங்கிறது முற்போக்கான இயக்கம் சொல்லப்படுற நேரத்தில் இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் ஊதி பெரிதாக்குறது சரியா இருக்கு? இல்லை, நிச்சயமாக மறுமலர்ச்சி திமுக ஒரு முற்போக்கான இயக்கம் தான். ஒரு ஜனநாயக அதிகப்படியான ஜனநாயக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நாளைக்கு யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லுவோம், புன்முறுவலிடுவோம், அதெல்லாம் அரசியல் நாகரிகம். அவர்கள் இந்த கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டு பொதுவெளியில் அவர்கள் கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராக பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள்ங்கிறது பட்டவர்த்தமாக தெரியும் போது நான் அவரோடு எப்படி தொடர்பில் இருக்க முடியும்? என் மனம் உறுத்தாதா? என் தலைவரை பற்றி, என்னுடைய கட்சியை பற்றி ஒருத்தர் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காரு. விமர்சனத்தை தாண்டி ஒரு குற்றச்சாட்டை, ஒரு தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடியவங்க, கட்சியில ஆளை இழுத்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொடர்புல என்னால் எப்படி இருக்க முடியும்? என் மனம் எப்படி ஒப்பும்? அப்ப அந்த மனம் ஒப்புகிற மனிதர் மீது ஒரு கேள்விக்குரிய, ஒரு சந்தேக பார்வை ஏற்படத்தானே செய்யும்.